ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் நம்மளோட பைஃபின்ச்சு வந்து தனியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க, ஹீரோயின் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து பைஃபின்ச்சுவை பார்த்துட்றாங்க. இவங்க 3 பேருமே உள்ளே போயிடுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ தான் வந்து இந்த மாதிரி காப்பாற்றிருக்க, அவங்க ஒன்றை தான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்மின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் இந்த மாதிரி வந்து என்னை நன்றி கடன் செலுத்த சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தா, நான் தாம்மா வந்து இப்படி மாற்றி விட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்றாங்க. உடனே இருந்துட்டு இவங்களும் இப்படி யோசிச்சுட்டு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்லிடுறாரு. உடனே இருந்துட்டு பின்னாடியே நம்மளுடைய தீஜுன் வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னோட 2 லைஃப் கேர்ஸை வந்து நான் சரி பண்ணிட்டேன், நீ வந்து இனிமேல் வந்து எப்படியாவது இதை சரி பண்ணிவிட்டு நீ வந்து அங்கே சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே இவங்களும் போய் கதவை திறக்கிறாங்க. நம்மளோட பைஃபின் சுற்றிஜும்காங்க நம்மளோட ஹீரோ வந்து ஹீரோயினை கொண்டு வந்து விட்டுட்டு, நீ வந்து வேலை முடிஞ்சிருச்சு, நீ போய் சின்சூவில் இரு, நான் இன்னும் 2-3 நாளில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இங்கே வந்து செஸ் விளாட்லான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தீஜுன் கையை பிடிச்சி நிறுத்தி, உட்காருமா, விடிய தூங்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு இவங்களும் இப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய தீஜுன் என்ன சொல்கிறாருன்னா, ஏமா நான் உன்னை தடவை பார்த்தது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அமைதியாக, நான் 17 வயசுலேயே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சரி வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி கல்யாணமும் நடக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மட்டும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்வாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. அதே சமயத்தில் கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபர்ஸ்ட் டேட்டும் நடக்குது. ரொம்ப 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதே வந்துட்டு சிம்மின் கிட்ட வந்து ஹீரோ கேட்குறாரு, நீ வேணுனே தானே எங்களை உள்ளே விட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா நான் வந்து என்ன செஞ்சு இவங்க 2 பேரையும் ஒரு லவ் ட்ரையலில் விட முடியும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்களாம் வந்து கேட்கவும் நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன லவ் ட்ரையலா? ஆமாம், இங்கே இருக்கும்போதே நம்மளோட பைஃபின்ஸ் வந்து தீஜுனை ரொம்ப லவ் பண்ணாங்க. ஆனால் அவரால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த இதை வந்து கொடுக்க முடியல. அதனால தான் ஹியூமன் வேர்ல்டில் அதை வந்து அவங்களுக்கு நிறைவேற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஹீரோயின் வந்து இப்போ வந்து பார்த்தா மிகு வந்து அப்படியே பித்து பிடிச்சவனாட்டம் இருக்கிறான். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அந்த ஸ்பெல்லால். அப்புறம் அது வந்து ஹீரோயின் உடச்சோன்னா, ஐயோ நல்ல வேலை வந்துட்டிங்களா, ஷென்னி வந்து நம்ம மாஸ்டரையும் நம்மளோட ஆளிக்குட்டியும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடனே இவங்க ரொம்ப கோவமாக அந்த அவங்களுடைய ஜேட் பியூரிஃபை ஃபேன் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து மீகுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவங்க மட்டும் தனியாக கோஸ்ட் வேர்ல்டுக்கு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லலாம்னுட்டு வராங்க. அந்த சமயத்தில் ஹீரோ வந்து தேர்ட் பிரின்ஸ் ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த நம்மளுடைய ஃபஸ்ட் சீனியர் இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து எல்லாரையும் கடத்திட்டு போனாங்கள்ல, அவங்களோட ஒரே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எல்லாருமே ஹை காட்ஸு அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹை காட்ஸ் எல்லாம் எதுக்கு ஷென்னியை வந்து திருடுறாங்கன்னா அவங்களோட பையனை காப்பாற்றுறதுக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு, நான் இப்போயே போய் அப்பாட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லாதீங்க, இது 2 இடத்துக்கும் நடுவில் நடக்கிறது, இங்கே பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதனால் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வேர்ல்டில் போய் இறங்கிடுறாங்க. அந்த சமயத்தில் மீகு ஓடி வந்து ஹீரோ கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோடனே ஹீரோவும் அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அதை பார்த்துட்டு சூஜின்னு சொல்கிறாங்க, இங்கே பார்த்தியா ஹீரோயின் எங்கே போனாலும் ஒரு முக்கியமான இடத்துல கூட ஹீரோவை கலந்துக்க விடாமல் இப்படியெல்லாம் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நீ எல்லாம் பண்ணக்கூடாது, கல்யாணம் ஆகிட்டா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ்க்கு நல்லது சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. அதே ஹீரோயின் ஃபுல்லாக ஃபைட் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பொண்ணு ஷென்னியை பார்த்துட்டு, நீ வந்து என்னை வந்து தாக்க முடியும்னு நீ நினைக்கிறியா, நான் மட்டும்தான் இனிமேல் இந்த இடத்துல இருக்க போகிறேன் ஒரே முகத்தோட, நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்லுங்க எனக்காக அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் செம்மையாக ஃபைட் பண்ணாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு வாளோட வெளிச்சம் கண்ணுக்கு தெரிஞ்சோன்னா கண்ணு கூசுது. அதை பார்த்தோன்னே ஷென்னி என்ன பண்ணுறாங்கன்னா, லைட்டாக மேலே ஒரு பேர்ல் வச்சு நல்ல வெளிச்சமாக இருக்க மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க கண்ணில் வந்து அந்த பெல்ட் அந்த துணி வந்துடுது. அந்த சமயத்தில் இவங்கெல்லாம் சண்டை போடும்போது அந்த துணியை கழட்டினோன்னே இவங்களுக்கு கண்ணு மயமயந்து தெரியுது. அப்படி இருந்து அவங்க ஃபைட் பண்ணி எல்லாரையும் முடிச்சுட்றாங்க. கரெக்டாக அவங்க மேலே அந்த அவங்களோட ஷென்னி வந்து அவங்க பவரை வந்து நம்ம ஹீரோயின் மேலே செலுத்தவும், ஹீரோயின் அங்கேருந்து வாழை விடவும் சரியாக போயிடுச்சு. அந்த வாள் வந்து நேராக வர சமயத்தில் நம்மளுடைய மாஸ்டரையும் ஆலிக்குட்டியும் நடுவில் நிறுத்திடுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து 2 பேரையும் நிறுத்திடுறாரு. அந்த வாளும் இடமாறி போயிடுது. அப்போ ஹீரோயினை நிறுத்திட்டு, என்னப்பா
இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, சரி நான் உன்னை காயப்படுத்தினது யாருன்னா எல்லாரையும் கொண்டுட்டேன் அவன் ஒருத்தியை தவிர அப்படிங்கிறாங்க. சரி நீ ஏன் வந்து பிரச்சனையை பார்த்துக்கிறியா அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு பிடிச்சவங்களையும் என்னோடய மாஸ்டரையும் அவள் தூக்கியிருக்கானா என் கையாலேயே அவளை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசிறி எடுத்து அவங்க மேலே விட போக கரெக்டாக வந்துட்டு நம்மளுடைய லீஜின் வந்து தடுத்துட்டுறாரு. கரெக்டாக இங்கேயும் ஹீரோ வந்து தடுத்துட்டுறாங்க. அந்த சமயத்தில் ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீஜின் கூப்பிட்றாங்க. நான் வந்து ஷென்யூ, நீங்கள் வந்து இனிமேல் பொறாமப்பட தேவையில்லை, ஏன்னா நான் மோயுவானை வச்சு நம்ம பையனை காப்பாற்ற போகிறேன், நீங்கள் வந்து அவளை கொன்னுடுங்க, நான் ஒருத்தி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ வந்து என்னோடய மாஸ்டரை வச்சு உன் பையனை காப்பாற்றலான்னு நினைக்கிறேன், என் மாஸ்டர் வந்து ரொம்ப ப்ரேஷியஸ் ஆனவர், அதுவும் இல்லாமல் 70,000 வருஷம் என்னோடய இதயத்துலேருந்து ரத்தத்தை எடுத்து குடிக்க வச்சிருக்கேன், அதனால் நீ வந்து இதை என் மாஸ்டரை வந்து நீ மருந்தாக்கி உன் பையனை எழுப்புனினா உன் பையனுக்கு அந்த சக்தியை தாங்கவே முடியாது அப்படின்னே லீஜின் வந்து ஷாக் ஆகிடுறேன். என்னது உன் இதயத்தில் இருக்க ரத்தமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, இங்கே பாரு அதெல்லாம் விட்டுட்டு இப்போ விஷயத்துக்கு வா, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுற, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, நான் வந்து ப்ரைவேட்டாக இதை பார்க்கணுன்னாலும் சரி பப்ளிக்காக பார்க்கணுன்னாலும் சரி, நான் என்ன பண்ண முடியும், ப்ரைவேட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, பப்ளிக்காக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ப்ரைவேட்டாக இருந்தால் உன் தோலை உரிச்சிருவேன், இதே பப்ளிக்காக இருந்தால் நான் எல்லோரும் முன்னாடி போர் புரிவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அவ்வளோ சீக்கிரம்லாம் இப்போ உங்களுக்காகலாம் அவங்க வந்து படையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு யார் சொன்னா, மோயுவான் எவ்வளோ ப்ரேஷியஸானவர் தெரியுமா, இது வந்து என்னோட வருங்கால மனைவி, அவங்க தான் குவீனு அது தெரியுமா, இது என் பையன், அவன் தான் வருங்காலத்தில் என்னோட க்ரௌன் பிரின்ஸு அப்படின்றாங்க. இப்போ சொல்ல நான் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா லீஜின் வந்து பயந்துட்டாங்க. பாருங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என் பொண்டாட்டி கொஞ்சம் கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணுவா, ஏதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த ஷென்னி சொல்லுது, நீ வந்து ஹீரோயினை வந்து நீ ரொம்ப நல்லா நடத்துகிற ஹீரோ, ஆனால் அவனுக்கும் மாஸ்டருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து பிடிச்சி வெளுத்துட்டுறாரு, அப்படியே பறந்து போய் விழுந்துடுறாங்க நம்ம ஷென்யோ. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நீ இந்த மூஞ்சி வச்சுருக்கனால தானே இப்படி சொல்கிற, நான் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதேன்னு சொல்லிட்டு அப்படின்னா, நீ ஜியானே கூட்டதான் நான் பயப்பட மாட்டேன் அப்படி, ஜியானே தேவையில்லை, 70,000 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பவர் கம்மியாக இருந்தது, இப்போ நானே எடுத்துக்கிறேன் என் மூஞ்சை பிடிச்சிட்டு. அவங்களே என்ன பண்ணிட்டுறாங்கன்னா அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸ்லேருந்து இவங்களுடைய பவர் இருக்கும்ல, இவங்களோட ஸ்பெல் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே லீஜினுக்கு மனசே கேட்கலானால அவன் திரும்பிக்கிறான், அப்படியே கத்துறாங்க, அழுகுறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் அதை முடிச்சுட்டு வந்தோன்னே ஹீரோ கிட்ட அப்படியே வந்து டயர்டாக இருக்குன்னு சொல்லி சாஞ்சிக்கிறாங்க, நீ கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை நீ சால்வ் பண்ண லீஜின் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க. அப்போ வந்து அங்கே கண்ணாடி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஹீரோயின், இதை நீ பார்த்துக்க உன் மூஞ்சி என்ன லட்சணத்தில் இருக்குன்னு அப்படின்னு. அதை பார்த்துட்டு இல்லை இது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷென்யு அழுதுட்டு அவங்க கண்ணையை அவங்க காயப்படுத்திக்கிட்டு ஹீரோ நம்மளோட லீஜினை தேடிட்டு அவங்க கத்துறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து மாஸ்டரை கொண்டு போய் ஹீரோட்டையே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஷென்யு வந்து நீ ஒரு தடவை கூட என்ன மாதிரி இந்த 70,000 வருஷமாக ஒரு தடவை கூட நீ இந்த பாசமாக நீ என்னை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ லீஜின் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுங்களை கூப்பிட்டு இவங்களை வந்து ஜெயிலில் போடுங்க, நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜெயிலில் வந்து அவங்க அண்ணன் இருக்காங்களா அந்த ஜெயிலில். அப்போ வந்துட்டு அவங்க அண்ணன் வந்து உன்னையும் அவன் ஜெயிலில் போட்டானா, நீ அவனை நல்லவன் இல்லை நினச்ச அப்படின்னு, நீ உன்னை கொண்டுட்டார என் வீட்டுக்காரர் அப்படின்னு அவன் அப்படியே சொல்லி வச்சுக்கிறான் அப்படின்னு இவர் வேறு வெம்பளுத்துட்ருக்காரு. அந்த சமயத்தில் லீஜன் வந்து நினச்சி பார்க்குறான், அப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக ஹீரோயின் வந்து பொண்ணுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பார்ல அதை. அப்போ வந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்து நம்மளுடைய தேர்ட் பிரின்ஸ்ட்டை வந்து கேட்டுட்ருக்காரு, மோயுவானுக்கும் சீனும் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்களே அது உண்மையாக, நீங்கள் பார்த்துருக்கீங்க தானே மோயுவானை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆமாப்பா, ஒரு தடவை வந்து கார்ட்னர்ஸ் கூன்றவங்க வந்து சீனை வந்து கடத்தி வச்சுக்கிட்டாங்க, அதனால் வந்து டூயல் ஃபைட் பண்ணி குலன் மவுண்ட்லேருந்தே மாஸ்டர் வந்து கார்ட்னர்ஸ் கூவை துரத்தி விட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே சீன்னா அவருக்கு எவ்வளோ க்ளோஸு, அவங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாரு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னோடனே அப்படியே ஹீரோக்கு வந்து அப்படியே பொக்குன்னு போயிடுது. உடனே வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. எங்கப்பா அப்படின்னா, நான் இந்த மாதிரி சின்சுல அவள் எந்நேரம் எழுந்திரிச்சிருப்பா, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த பையன் அந்த பொண்ணு கையிலேருந்து தப்பிக்க மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் பிரின்ஸ் நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பிரின்சஸ் வந்து அவங்களுக்கு சூப் கொண்டு வராங்க. அப்போ வந்து தேர்ட் பிரின்ஸ் சொல்கிறாரு, ஏமா நீ தப்பான இடத்துல காதலிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போய் நல்ல பையனாக பார்த்து கட்டிக்க அப்படின்னு. அதே ஹீரோயின் இங்கே ஏந்திருக்கிற சமயத்தில் அந்த பேர்டு இருக்கும்ல ஜியான் கிட்ட, அந்த பேர்டு வந்து பேசுது, நீ வந்து எவ்வளோ நல்ல பிள்ளை, போய் ஏண்டி அவனை லவ் பண்ண, அவன் வந்து உன்னை நல்லாவே வச்சுக்க மாட்டேங்கிறான், இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்கு பாரு, அவன் உன்னை லேட்டாக தான் வந்து காப்பாற்றிருக்கான் அப்படின்னு. இல்லை அது வந்து அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மீகு வெளியே வந்து பதட்டிட்டு இருக்கிறான். இவன் வேற ஒத்த காலம் நிற்பானே, இவனுக்கு இங்கே நிச்சயம் ஆயிடுச்சு வேறு தெரியுது, தெரிஞ்சதுனால தான் இவன் இப்படியெல்லாம் பட்டுறான்,
பிரின்ஸ் வர்றதுக்குள்ளே இவன் போயிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதவிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்தோடனே ஹீரோயின் இருந்துட்டு பார்த்தியா இவர் என்ன எவ்வளோ நாளாக பார்த்துக்கிறாரு, நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னோடனே உடனே அந்த கோச்சிக்கிட்டு அந்த பறவை அங்கேருந்து போயிடுது. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நம்மளுக்கு நிச்சயமாகலைன்னா நீ யாரை வேணாலும் உள்ள விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இல்லை அது வந்து அப்படின்ட்டு இவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க மெடிசன் கொடுத்தோன்னே அவர் வேகமாக குடிச்சிட்டு சரி நான் போய் தூங்க போகிறேன் உடனே ஹீரோ இருந்துட்டு நீ எப்போல்லாம் என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் இந்த மாதிரி தான் சொல்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோ இருந்துட்டு அது வந்து அப்படின்னு அமைதியாகவே இருக்காங்க. நீ வந்து எனக்கு எதை செஞ்சாலும் நான் உனக்கு திரும்ப செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேறு சொல்கிறாங்க. நீ நல்லா சமைக்கிற அப்படின்னு சொல்லணும்னா நான் உனக்கு மட்டும் தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு நீ வந்து உனக்கு வந்து சின்ன வயசு அதனால் காதலிக்கணும்னு ஆசை இருக்கும். நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு எத்தனை சைடு கான்செப்ட் வேணாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அடுத்த துணைவியாரை நீ எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ வந்துட்டு உனக்கு இதுதான் ஆசையா, நான் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உன்னை மட்டும் தான் விரும்புகிறேன், உன்னை மட்டுமே தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சரி நீ ரெஸ்ட் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டுறாரு. அங்கேருந்து உனக்கு வந்து உடம்பு முடியல இல்லையா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஹெவன்லி பேலஸில் உனக்கு மருந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ போய் மோய்வானை பார்க்க போகிறாரு. அப்போ பார்த்தோன்னே மாஸ்டர் பார்த்தோன்னே அவன் வந்து ஷாக் ஆகிடுறான். மாஸ்டர் வந்து இப்போ முழுக்க என்ன மாதிரியே நீ இருந்திருக்க, சப்போஸ் நான் வந்து உன்ன மாதிரி இருக்கேன்றதுனால தான் என்னை வந்து ஹீரோயின் உள்ளே விட்டுருப்பாளோ சின்ச்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அதே வந்துட்டு ஃபஸ்ட் பிரின்ஸ் இருக்கார், அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீனியர் இருக்கார், அவர்கிட்ட வந்து நம்மளுடைய ஹீரோ கேட்குறாரு நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது கூட எப்படி வந்து சிஏன்னு வந்து மோய்வானை கடத்திட்டு போனாங்க அப்படின்னோடனே அதை ஏங்க கேட்குறீங்க, எனக்கே சொல்லவே வெக்கமாக இருக்குது, நாங்கள்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டோம், எங்களை மயக்கமடைய வச்சுட்டு அவர் கடத்திட்டு போயிட்டா அப்படின்னா சரி ஏன் இத்தனை வருஷம் உங்களை பார்க்க வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து திரும்ப வர்றதுக்கான முயற்சியை வந்து அவங்க செஞ்சிட்ருப்பாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஆலிக்குட்டிக்கிட்ட தூங்குற இடத்துல வந்து நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறாரு இந்த ரூமை க்ளீன் பண்ணுவீங்க, நான் இங்கே தான் நான் வந்து பைச்சியனை அதாவது ஹீரோயினை தங்க வைக்க போகிறேன் அப்படின்னா அவங்களையா இவ்வளோ நேரம் அவன் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தான், அங்கே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னெல்லாம் சொன்னான், அந்த டாய்ஸு அங்கே இருக்க மக்களை எல்லாம் கூட அந்த மஷ்ரூம் மார்க்கெட்டை கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தம்பி சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை கேட்டோன்னே சூஜின் வந்துட்டு எங்கே ஹீரோ அப்படின்னா அவர் திரும்ப போயிட்டார் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்ருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் மீகு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க அவர் வந்து நிறையா ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் மாஸ்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். மாஸ்டர் பார்த்துட்டு அவங்க குளிக்கலான்னு போகிறாங்க. மாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க 300 வருஷத்துக்கு முன்னாடியே ஜியான்னு சொன்னார் நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்கன்ட்டு, ஆனால் நீங்கள் இன்னும் எழுந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்துட்டு குளிக்கலான்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் பின்னாடியே ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு என்ன நினச்சிக்கிறாருன்னா அவங்க சூசன் டவர்லேருந்து குதிச்சாங்கல்ல, அது ஞாபகம் வந்து ஹீரோயினை வேகமாக பக்கத்தில் எடுத்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணோடனே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோயின் கிஸ்ஸே பண்ணிடுறாரு அவர். அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்னை விட்டு போயிடக்கூடாது, நான் பயந்துட்டேன் அப்படின்னோடனே இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் எங்கேயும் போகல, நான் குளிக்கிறதுக்கு போனேன் ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு உடனே அவர் அவங்கள விட்டுடுறாங்க. சரி நீ எப்படிங்க வந்த அப்படின்னா இந்த மாதிரி ஹீரோ நான் வந்து மீகு கிட்ட சாப்பிட கூப்பிட்டேன், அப்போ நீ இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, அத்தானே வந்தால் சரிவா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரும்போது ஜியான் வந்துட்டுறாரு. அப்போ ஜியான் வந்துட்டு ஒரு விசிறி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இவ்வளோ வந்தோடனே கிண்டல் பண்ணியிருப்பாரா, அதனால் நீ தப்பு பண்ணதுக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்கலான்னு நினச்சேன், எப்படியோ நீங்கள் அந்த விசிறியை கொடுத்து நீங்கள் என்கிட்ட சமாதானம் ஆகிட்டீங்க அப்படின்னா நீ என்னப்பா ஜியான் கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஜியான் எங்களோடலாம் அன்பாகவும் பண்பாகவும் இப்படி தான் நடந்துக்குவார், நாங்கள் எல்லாம் இப்படி தான் பேசிக்குவோம் அப்படின்னா இதே மாதிரி நீ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஏன்டா உன்கிட்ட இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே வரும்போது மீகு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி லீஜின் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க எனக்கும் அவனுக்கும் எப்போவும் முடிஞ்சு போச்சு, அவனையெல்லாம் நான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜியான் வந்து நீ போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டு சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஹீரோ அப்போ உள்ளே வந்தோடனே நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் செஸ் விளையாண்டுருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு அவன் பொருளெல்லாம் எடுத்து வைக்க சொல்லிட்டேன், நாளைக்கு நம்ம ஹெவன்லி பேலஸ் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட பார்க்கறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.